वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। संजय उवाच एवमुक्त्वा ततो राजन् महायोगेश्वरो हरिः दर्शयामास पार्थाय परमं रूपमेश्वरम्। अनेकवक्त्रनयनम् अनेकाद्भुतदर्शनम् अनेकदिव्याभरणम् दिव्यानेकोद्यतायुधम् दिव्यमाल्याम्बरधरम् दिव्यगन्धानुलेपनम् सर्वाश्चर्यमयम् தேவமனந்தம் விஸ்வதோமுகம். இப்பொழுது ஸ்ரீ
ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிஹி தர்ஷயாமாச பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம் அநேக வக்த்ரணயனம் அநேக அத்புத தரிசனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அன்பர்களே, நேற்றைய உபன்யாசத்தில் இந்த பகவத்கீதையின் ஸ்லோக கணக்குகள் ஒரு வழியாக நம்மால் பார்க்கப்பட்டன. பட் அதில் நிறைய இன்ஹரண்ட் விசேஷங்கள் உண்டு. சட்டுன்னு நாம் ஒரு ஜஸ்ட் லைக் தட் இதை பார்த்துட முடியாது. இதை நான் பலமுறை உங்களுக்கு தெரிவிச்சிருக்கேன். அதுக்குள்ளே இன்ஹரண்ட் உள்ளுக்குள்ளே பார்க்க வேண்டிய அநேக அம்சங்கள் நமக்குள்ளே இருக்குது, நம்ம சாஸ்திரங்களில் புரிந்திருக்கு. மேலெழுந்த வாரியாக பார்த்துட முடியாது. ரெண்டாவது, ஒரு அற்புதமான சைக்கலாஜிக்கல் ஃபீலிங்ஸ் தான் இந்த பகவத்கீதைன்றதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு மனோதத்துவ நிபுணரை போல கிருஷ்ணன் அர்ஜுனனை அவ்வப்பொழுது கலக்கி 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 தெளிவுறுத்துகிறான். இந்த கலக்கம்ன்றது அர்ஜுனனுக்கு பல இடங்களில் வருது. பகவத்கீதை ஆரம்பிக்கச்சே ஒரு கலக்கம். அதே மாதிரி இப்போ நடுவில் தனக்கு விஸ்வரூபத்தை சேவிக்கிற பாக்கியம் இருக்கா, தான் அதற்கு அதிகாரி தானா என்பதான ஒரு கலக்கம். அந்த விஸ்வரூபத்தை சேவித்து பயந்து மிரண்டு போன ஒரு கலக்கம் வருகிறது. பின்னர் தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்தை உபதேசிக்கும் பொழுது தான் தெய்வீ சம்பத்தை உடையவனா ஆசுரி சம்பத்தை உடையவனா என்று அறியாத ஒரு கலக்கம் அவனுக்கு உண்டாகிறது. அதன் பின்னர் பக்தி யோகத்தை பார்த்து இவ்வளவு பெரிய பக்தி யோகத்தை நான் எப்பொழுது செய்து முடிக்க முடியும், இதையெல்லாம் செய்வது சாத்தியமா, இதை செய்து நான் மோட்சத்தை அடைவது எப்பொழுது என்ற ஒரு கலக்கம். இது போன்ற பல கலக்கங்கள் உண்டு. ஆனால் முதலில் ஏற்படக்கூடிய கலக்கத்திற்கும் பின்னாடி வரக்கூடிய கலக்கத்திற்கும் வித்தியாசம் உண்டு. முன்னாடி முதல்ல அவனுக்கு ஏற்பட்ட கலக்கம் என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஈவன் தான் பண்ணுறது சரியா தப்பா, அதை தான் சரியான பாத்தில் ரைட் பாத்தில் தான் போயிட்டு இருக்கோமா, கரெக்டாக நாம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோமான்றது தெரியாததுனால வந்த கலக்கம். ஒன்ஸ் ஹி என்டர்ட் இன் டு த சப்ஜெக்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா, இந்த பகவத்கீதைன்றதான சப்ஜெக்ட் மேட்டருக்குள்ளே புகுந்த உடனே நீங்கள் பாருங்க, அர்ஜுனனுடைய கலக்கம் என்பது பேஸ்ட் ஆன் த சப்ஜெக்ட் மேட்டர். மறுபடி கீழே நடந்த அதே ஃப்ரஸ்ட்ரேஷன், அதே விஷயம், அதையே பற்றி அர்ஜுனன் பேசலை. இதை நாம் புரிஞ்சுக்கணும். நம்முடைய மனோநிலையில் ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வரணும். முதலில் ஒன்று தெரியாத பொழுது நாம் ஒரு விதமாக செயல்படுகிறோம். ஒன்று பற்றி நமக்கு தெரியல, ஃபைண்ட் அவுட் த டிசிஷன் அப்படி வச்சுக்கோங்களேன். ஒரு டிசிஷன் மேக்கர் அப்படி சொல்கிற மாதிரி நம்மளால் ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, டக்குன்னு ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண முடியல, கொஞ்சம் ஒரு கலக்கத்தில் நாம் இருக்கோம், ஒரு மாதிரி நாம் ஃபீல் பண்ணுறோம். கரெக்ட், ஓகே, ஃபைன். ஆனால் ஒன்ஸ் அதுக்கு வேறு விதமாக நம்மளை யோசிக்க வைக்கிறதுக்கு மற்றொருத்தர் சரியான வழியில் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் என்றால் நம்மளுடையதான பார்வை எதில் இருக்கணும்னா, நாம் இப்பொழுது எதை கற்றுக்கொள்கிறோமோ அதில் இருக்க வேண்டும். திருப்பி 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 கீழே நடந்த விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா உங்களுக்கு? அர்ஜுனனுடைய கலக்கம், இங்கே அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். போர்க்களத்தில் அர்ஜுனன் இருக்கான், துரியோதனன் இருக்கான், ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, அர்ஜுனன் பெரிய வீரன், அந்த அளவுக்கு துரியோதனன் வீரன் இல்லை, அதெல்லாம் சொல்லக்கூடாது. டக்குன்னு ஒரு வேர்ட் ஆன்சர், சக் சக் அப்படி பண்ணணும். ரேப்பிட் கொஸ்டின் இது. அந்த ரேப்பிட் ரவுண்டில் டப்புன்னு ஆன்சர் பண்ணணும். அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் என்ன வித்தியாசம்னா, துரியோதனன் தோல்வியை கண்டு பயந்தான், அர்ஜுனன் வெற்றியை கண்டு பயந்தான். இதுதான் வித்தியாசம். உடனே அடுத்த கொஸ்டின் வரும், யார் யாருடைய தோல்வியை கண்டு பயந்தார்கள், யார் யாருடைய வெற்றியை கண்டு பயந்தார்கள்? துரியோதனன் தன்னுடைய தோல்வியை கண்டு பயந்தான், அர்ஜுனன் தன்னுடைய வெற்றியை கண்டு பயந்தான். உடனே அடுத்த கொஸ்டின் வரணும், மூன்றாவது கேள்வி, துரியோதனன் தன்னுடைய தோல்வியை கண்டு பயந்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது, அர்ஜுனன் வெற்றியை கண்டு பயந்ததற்கு என்ன காரணம் என்றால், தான் தோல்வியுறச் செய்வது தன்னுடைய உறவுகள் என்பதை பார்த்து அர்ஜுனன் பயந்தான். என்னமோ சொல்ல வரார் சுவாமி, ஆனால் அதனுடையதான கண்டென்ட் என்ன அப்படின்னு சற்று புரியலன்றீங்களா?
சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். நான் கூட நிறைய ரீல்ஸ்லாம் பார்ப்பேன். ஆனால் ரீல்ஸ் விட தான் கூடாதே தவிர்த்து ரீல்ஸ் பார்த்தா தப்பு இல்லை, ரீல் விட்டாதான் தப்பு இல்லையா? அதில் ஒரு டேபிள் டென்னிஸ் மேட்ச். இரு நண்பர்கள், திக் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் டூ ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு பையன் நல்ல சாமர்த்தியமாக டென்னிஸ் விளையாடக்கூடியவன், டேபிள் டென்னிஸ் விளையாடக்கூடியவன். இன்னொரு பையனுக்கும் சாமர்த்தியம் இருக்குது. ஆனால் விளையாட்டு வந்துருச்சுன்னா யாரும் ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். 2 பேரும் ஜெயிக்கிறதுன்றது இம்பாசிபிள். 2 பேரும் ஜெயிச்சா அது ட்ரா அப்படின்னு சொல்லிட்டா அதில் ஒரு சாம் இருக்காது. யாராலும் ஒருத்தர் தான் ஜெயிக்கணும், ஜெயிச்ச வாழ்க்கை தான் கப்பு கொடுக்கணும். அப்பொழுது சிறந்த நண்பர்களான 2 சிறுவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெயிக்க வேண்டும் என்னும் முனைப்புடன் இந்த டேபிள் டென்னிஸ் விளையாடுறான். அதில் ஒரு பையனுடைய கை ஓங்குகிறது, மற்றொருத்தருடைய கை ஓய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வெற்றி பெறும் தருணத்தில் இருக்கக்கூடிய பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால், அவனுக்கு தன்னுடைய நண்பன் தோற்பது தாங்க முடியவில்லை. ஏன்னா அவ்வளோ தூரம் இவன் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஐயோ என்னுடைய நண்பன் தோற்கடிக்கப்படுகிறானே, அது யாரால? என்னால் தோற்கடிக்கப்படுகிறானே. பட் எனக்கு வேறு வழி இல்லை, நான் இந்த விளையாட்டில் முனைந்து விட்டேன். இந்த விளையாட்டை நான் விளையாட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்னும் முனைப்புடன் விளையாடும் பொழுது என்னுடைய நண்பன் தோற்கடிக்கப்படுகிறான். ஆனால் என்னுடைய நண்பன் தோற்கடிக்கப்படுவது என்னால் என்னும் பொழுது அந்த வருத்தம் தாங்க முடியவில்லை என்று அந்த ஜெயிக்கக்கூடிய பையன் இருக்கான் பாருங்க, அவன் அழுதுண்டே ஆப்போனன்ட் ஷாட்ஸை மாற்றி மாற்றி டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு கடைசியில் இவன் ஜெயிச்சுட்டு கதறி கதறி ஆடுறான். உண்மையில் பார்த்தா அப்போ தான் அடியனுக்கே பகவத்கீதை புரிஞ்சுதுன்னு கூட சொல்லலாம். அர்ஜுனன் தான் ஜெயிக்க போகிறோம், எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரஹா தத்ர ஸ்ரீ விஜயோ பூதிர் துருவாநீதிர் மதிர்மம என்று யோகேஸ்வரனான கிருஷ்ணனும் வில்லை கையில் பிடித்தவனான அர்ஜுனனும் எங்கே இருக்கிறார்களோ அங்கே வெற்றி நிச்சயம்ன்றது கன்ஃபார்ம்டு. ஆனால் நான் எதிரணியில் யாரை தோற்கடிக்க செய்ய போகிறேன்? இதுவரையிலும் உத்தரகுரு முதலான பெரிய தேசத்தை எல்லாம் வென்று, அந்த தேசங்களை எல்லாம் வென்று, அங்குள்ள அரசர்களை எல்லாம் ஜெயித்து பெரும் செல்வத்தை கொண்டு வந்து தர்மபுத்திரன் ராஜசூ யாகத்தை செய்வதற்கு நான் பொருள் அளித்தேன். ஆனால் தற்பொழுது எதிரே அனுவகித்திருப்பவர்கள் ஆச்சாரியாக பிதர புத்திராக சியாலாக சம்பந்தினஸ்ததா என்று ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு உறவுகள், ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு நட்பு என்று எல்லா விதத்திலும் என்னால் விரும்பத்தக்கவர்களாக இருக்கிறார்களே, அவர்களை கொல்லுகிறேனே, அவர்களை கொன்று ஒரு வெற்றியை நான் அடைகிறேனே என்று அர்ஜுனன் தன்னுடைய வெற்றி தன்னை சேர்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட மாபெரும் தோல்வி என்று பயந்து நடுங்கினான். அஃப்கோர்ஸ் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அந்த கான்செப்ட் புரியும். என்ன சுவாமி ஒரு ரீல்ஸை வச்சுன்னு இப்படி ரீல் விடுறீங்களே நினச்சிக்காதீங்க. இதுதான் நாம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்சர்வ் பண்ணி கான்செப்டாக கிரியேட் பண்ணணும். அப்படி கூட அர்ஜுனன் தோல்வியை பார்த்து மற்றவருடையதான தோல்வியை பார்த்து, தட் மீன்ஸ் துரியோதனாதிகள் அவள் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா, அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கான்னா கூட அவன் நடுங்குவானா அப்படின்னு கேட்டால் இந்த பையனுடைய டேபிள் டென்னிஸ் கதை தான் பெரிய எக்ஸாம்பிள். அதுக்கு தோற்பது உன்னுடைய நண்பனாக இருப்பின் உன்னால் அந்த தோல்வியை தாங்க முடியாது. இதுதான் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஆஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்மதியாகுலம். அவனுடைய டீச்சர்ஸ்லாம் அவனை சீரப் பண்ணுறான். ஏன்னா அந்த பையன் வெற்றி பெற்றாக வேண்டும். விளையாட்டு 2 பேருக்குள்ள யாரான ஒருத்தருக்கு தான் கப்பு வரும், வெற்றி வாகை சூட முடியும். அதை கொண்டு வரா. ஸ்போர்ட்டிவ்னஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அதை இதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு கர்மயோகமாக நம்ம பார்க்கணும். ஸ்போர்ட்டிவ்னஸ் அப்படின்றது வேறு. இன்னொரு இடத்துல ஒன்று பார்த்தேன், ஒரு மேரத்தான், ஒரு பெரிய பிக்கெஸ்ட் மேரத்தான் ஒன்று நடந்துட்டுருக்கு. அந்த மேரத்தானில் வெற்றியின் விளிம்பில் ஒருத்தர் வந்துட்டார். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கா, வெற்றியினுடைய விளிம்பில் வந்துட்டார். இன்னும் ஒரு 5 அடி எடுத்து வைத்தால் அவர் வெற்றி பெற்று விடுவார். ஆனால் அதற்கு மேலே ஒரு அடி கூட அவரால் எடுத்து வைக்க முடியல, தொப்பரி கீழ் விழுந்துடுறார். அவருக்கு பிறகு 2 வருகிறார்கள். அதில் யாரான ஒருத்தர் ஈஸியாக முன்னாடி போயிடலாம், முன்னேறி போயிட்டு வெற்றி கோட்டை தொட்டு விடலாம், டக்குனு அவளுக்கு போய் அதை தொட முடியும். ஆனால் அவரும் சரி, அவருக்கு பின்னாடி வந்தவரும் சரி, அதாவது 2வது 3வது வந்தவர்கள் சரி என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டால், இவரை தூக்கிண்டு அந்த வெற்றி கோட்டுக்கு அருகே அவர் அழைத்து செல்கிறார். 10 கிலோமீட்டர் முன்னணியில் நின்றவர் கடைசி 2 அடி எடுத்து வைக்க முடியாமல் கீழே விழுந்து விடும் பொழுது அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக உடன் வந்தவர்கள் அவரை தூக்கி கொண்டு போய் அந்த கயிறு கிட்ட நிற்க வச்சுட்டா. அங்கே தான் அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ். இப்போ இவா 2 பேரும் பண்ணது ஒரு பெரிய ஸ்போர்ட்டிவ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள் சார், அவள் நேராக போய் கோட்டை தொட்டா அவருக்கு தான் ஜெயம் வந்துட்டு போகிறது. ஆனால் கீழே விழுந்தவான தூக்கி இவன் அழைச்சிட்டு போகிறான்னு நம்ம சொல்கிறோம்.
ஆனால் அவன் பண்ணின காரியம் இன்னொன்று என்ன அப்படின்னா, தன்னுடைய 2 கையால் 2 பக்கமும் அந்த 2வது 3வது வந்தவர்கள் தன்னை தூக்கிவிட்டவர்களை பிடித்து கொண்டு மூவரும் ஒன்றாக அந்த வெற்றி கோட்டை தொட்டார்கள். அது ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸ் அப்படின்னு அதை தான் நம்ம சொல்கிறோம், அங்கே பார்க்கிறோம். பட் ஆனால் இங்கே வரச்சே அதை ஒரு கர்மயோகமாக நாம் எடுத்துக்கொண்டு அந்த கர்மயோகத்தில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்னும் கட்டாயத்தில் இருந்து வெற்றி பெறுவதுதான் இங்கே விசேஷம் என்னும் பொழுது அந்த இடத்துல கர்மயோகத்திற்குத்தான் வேல்யூ. அந்த கர்மயோகத்தை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாங்களும் தான் பார்க்குறோம், நாங்களும் தான் அப்படியே அதை ஒரு ட்ரால் பண்ணுறோம் அல்லது ரோல் பண்ணுறோம் அப்படின்னா வாஸ்தவம் தான். ஆனால் சின்ன சின்ன விஷயத்தை நாம் ரசித்து அதற்கு உரியதான சரியான சம்பிரதாய விஷயங்களை பொருத்தி பார்த்தோம் என்றால் அதை காட்டிலும் இன்பம் பயப்பது வேறு ஒன்றுமில்லை. இதை ஆள வந்தார் ஆஸ்தான ஸ்நேக காருண்ய தர்மாதர்ம தியாகுலம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் என்று சொன்னார். பிறகு 10 அத்தியாயங்களில் கிருஷ்ணனை அர்ஜுனனை கிருஷ்ணன் ஒரு மாதிரியா சீசன் பண்ணினா. ஒரு பெரிய காரியத்திற்கு நாம் தயாராக வேண்டும் என்றால் திடீர்னு யுத்த காலே சஸ்திராபியாசகான்னு பண்ண முடியாது. போர் வந்துவிட்டது என்று போர் முரசு கொட்டப்பட்ட பிறகு அலாரம் அடித்தாச்சு, எதிரிகள் குண்டு மழை பொழிய போகிறா, அம்பு மழை பொழிய போகிறா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் இன்றைக்கி தான் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், எப்படி ஷூட் பண்ணணுன்னு கற்றுக்க போகிறேன், எப்படி வில் விடுறது அம்பு விடுறதுன்னு கற்றுக்க போகிறேன்னா கீழே பல முறை செய்முறை விளக்கத்தை திருப்பி 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 செய்து கொண்டே இருந்தால்தானே இன்றைய தினத்தில் யுத்தம்னு வந்தால் டக்குன்னு தயாராகலாம். ஒரு ஸ்டேஜ் ப்ரெசன்டேஷன், ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில் நம்ம என்ன நினச்சிக்கலாம், சரிதான்யா நான் எல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாம் பார்த்துக்கலாம், என்ன இப்போ பெரிய விஷயம், நான் இதை வச்சுருக்கேன் அதை வச்சுருக்கேன், இது ரெண்டுத்தையும் கட்டிங் ஒட்டிங் பேஸ்டிங் தானே அப்படின்னா ஸ்டேஜில் வந்தால் அப்படி தான் வரும். இப்போ அடியன் இன்றைக்கி கீதை வந்து இங்கே சொல்லணும், இந்த கீதையை பார்க்கணும்னா பல முறை சொன்ன பழக்கத்தினால அது வருகிறது. ஏன்னா அத்தனை தடவை திருப்பி 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 ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்று அழகான தமிழில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன் அப்படின்ற இல்லையா, ப்ராக்டிஸே பண்ணல. நம்ம மந்திரத்தில் ஜி பூம்பா போட்டால் எல்லாம் வந்துடணும் நம்ம ஆசைப்படுறோம். பெருமாள் இந்த விஸ்வரூபத்தை அர்ஜுனுக்கு காண்பிப்பதற்கு அர்ஜுனுடைய தன மைண்டை எந்த அளவுக்கு செட் பண்ணி வச்சிருக்காரு. கீழே 10 அத்தியாயத்தில் பெருமாள் மாற்றி 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 கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வச்சு அவனை கான்ஷியஸில் இருக்கானான்னு புரிஞ்சுண்டு திருப்பி அவனை வந்து அதை தான் சொல்கிறத உள்ளே வாங்கிக்கிறானா, அதை கரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறானா, அவனுடைய மைண்ட் செட்டப் கிளியராக இருக்கான்றதாக மறுபடி யோசித்து பார்த்து பெருமாள் அவனை டியூன் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி இப்போ 11ஆவது அத்தியாயத்தில் விஸ்வரூபத்தை காண்பிக்க போகிறார் என்றால் எந்த அளவுக்கு அந்த ப்ராக்டிஸ் என்பது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, உடல் நலத்தை பேணி காக்க வேண்டும்னா தினந்தோறும் எக்ஸசைஸ் பண்ணுறோம். 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணுறோம், 3ஆவது நாள் எக்ஸசைஸ் பண்ண சோம்பேறித்தனம் வந்துடுது, கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு எழுதுக்கலாம் போல இருக்குன்ற. அதே மாதிரி தான் மைண்ட் எக்ஸசைஸ் பண்ண முடியல. நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இன்றைக்கி உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறா, கார்த்தால 4 மணிக்கு எழுந்துக்கணும்னா நீ அலாரம் வச்சா அது பிரயோஜனப்படாது. நீ என்ன பண்ணணும், ராத்திரி படுத்துக்கிச்சே 4 மணிக்கு எழுந்துக்கூடாது, என்ன ஆனாலும் எழுந்துக்கூடாது, நான் 4 மணிக்கு எழுந்து இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக 4 மணிக்கு உங்களுக்கு கண்ணு மொழி போகிறோம், தானாக நீங்கள் வேலையை செய்யலாம்னு வரும். அடியனை பொறுத்தவரையிலும் இது பகவத்கீதைக்கு ஆப்போசிட் கான்செப்ட். ஏன்னா மனதை நாம் எதிர்மறையான எண்ணங்களில் பழக்கப்படுத்தக்கூடாது. மனதை எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்களில் நான் 4 மணிக்கு எழுந்துக்கூடாதுன்னா மனசு என்ன பண்ணும், அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பண்ணும். மனம் ஒரு குரங்கு, 4 மணிக்கு எழுந்துக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிப்படுத்துட்டா மனசு 4 மணிக்கு எழுப்பி விட்டுடும் அப்படின்னு அவள் சொல்கிறான். உளவியல் ரீதியாக அவள் மனசுனுடையதான ரியாக்ஷனை சொல்கிறான். மனசு அப்படி தான் ரியாக்ஷன் பண்ணும். ஆனால் 4 மணிக்கு நான் எழுந்துக்கணும்னு சொன்னால் மனசு இந்திரியங்கள் எல்லாத்தையும் என்னுடைய வசப்படுத்தி நான் 4 மணிக்கு எழுந்தே ஆகண வேண்டும்ன்றதாக சொல்லி நாம் அதனுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் கொண்டு வரணும். அதனால தான் ஆழ்வார்கள்லாம் நெஞ்சே நல்லை 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 நெஞ்சே நாம் தொழுது முயற்சி சுமந்தெழுந்து முந்துற்ற நெஞ்சே என்று ஹவு டு ட்ரெயின் டியூன் த மைண்ட் என்பதை ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களில் காண்பிக்கிறார். மனதை பழக்கப்படுத்துவதற்கு அவர்கள் நமக்கு வெகு அழகாக உபதேசிக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு எங்கே நல்ல நூல்களை வாசிக்கும் திறன் குறைந்து விட்டது, நல்ல நூல்களில் கவனம் என்பது குறைந்து விட்டது, நல்ல நூல்களை படித்து பரிமாறிக்கொள்வது என்பது நமக்கு பெரும் தலைவலியை உண்டாக்கக்கூடியதான காரியமாக நினைக்கிறோம். இந்த நூல்களில் பழக்கம் என்பது இருந்தால்தான் மேற்கொண்டு எல்லாவற்றிலும் பழக்கமானது ஏற்படும். இப்போ இந்த 11ஆவது அத்தியாயத்தில் அவனை ப்ரிப்பேர் பண்ணினதை நாம் பார்ப்போம். ஏவ முக்த்வா ததோ ராஜன்,
ஹே ராஜன் திருதராஷ்டா, உனக்கு தெரியுமா என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? திருதராஷ்டனுக்கு ஒரு மாதிரி இதை கேட்கணுன்றதான ஒரு ஆவல் தூண்டும்படியாக சஞ்சயன் பேசுகிறான். ரிப்பீட்டட் வேர்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். சொல்ல வந்தால் கான்ஃபிடென்ட்டாக கரெக்டாக கிளாரிட்டியோடு கொடுக்கணும். தான் என்ன சப்ஜெக்ட் பேச போகிறோம் அப்படின்றதுல மனசில் ஒரு தெளிவு இருக்கணும். மற்றவர்களுக்காக பேச வேண்டும், மற்றவர்களுக்காக பேசக்கூடாது. அது என்ன சுவாமினார்? மற்றவர்களுக்கு புரிய வைப்பதற்காக பேச வேண்டும், மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து கொண்டு பேசக்கூடாது. ஏவமுக்த்வா ததோ ராஜன், ஹே ராஜன் திருதராஷ்டிரா, என்ன மாதிரி கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு அனுகிரகம் பண்ணினான் தெரியுமா? சச் அ கூஸ்பம் மூமெண்ட்ஸ் தோஸ் ஆர் ஆல் அப்படின்றான். ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகா யோகேஸ்வரோ ஹரி, கிருஷ்ணன் வாசுதேவன் அப்படிலாம் சொல்லலை. அதெல்லாம் சொன்னால் சட்டுன்னு திருதராஷ்டிரன் நம்ம பயல் தானே ஆடு அப்படின்ட்டு ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிறவன் ரொம்ப அலட்சியப்படுத்துவான். யோகேஸ்வரோ ஹரிஹி, எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா, அங்கே யூஸ் பண்ண வேண்டிய வேர்டை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். காரணம் என்ன? இந்த வேர்டை யூஸ் பண்ணது யார்? அர்ஜுனன். யோகேஸ்வர தத்தோமேத்துவம் தரிசயாத்மானம், ஹே கிருஷ்ணா யோகேஸ்வரா, உன்னை எனக்கு காண்பிக்கலாம்னு சொன்னா காண்பின்னு அர்ஜுனன் சொன்னான். ஏவமுக்த்வா, இப்படி சொன்ன உடனே யோகேஸ்வரஹா பஷ்யமே யோகமைஸ்வரம், ஹே அர்ஜுனா என்னுடைய ஐஸ்வரம் யோகம் பர்ஷ, என்னுடைய ஐஸ்வர்யமான இந்த யோகத்தை நீ பார் என்று ஈஸ்வர பிரயுக்தமான தன்னுடைய பெருமையை பெருமாள் காண்பித்தான். இதை உடனே சஞ்சயன் ரிப்பீட் பண்ணுறான். ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகா யோகேஸ்வரோ ஹரிஹி. இந்த யோகேஸ்வர சப்தம்ன்றது பகவத்கீதையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான வார்த்தை. அது அதனுடைய இனிமையை நம்ம ரசிக்கலாம். சுவாமி தேசிகன் இதை தாத்பரிய சந்திரிகையில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி காண்பிக்கிறது. ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகா யோகேஸ்வரோ ஹரிஹி. திருதராஷ்டிரா, நீ நினைச்சா மாதிரி பார்த்தசாரதியில் அவன் கீதாச்சாரியன் விஸ்வரூபத்தை காண்பிக்க போகிறான். நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் உன்னுடைய சபையில் நீ பொய்யாசனம் விட்ட பொழுது கூட ஒரு விஸ்வரூபத்தை காண்பித்தான். தர்ஷயாமாச பார்த்தாய பரமம் ரூபமைஸ்வரம். பார்த்தாய பிருத்தையின் பிள்ளையான அர்ஜுனனுக்கு தர்ஷயாமாச பார்த்தாய தன்னை காண்பித்தருளினான். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார். தன்னை காண்பித்தருளினான். தர்ஷயாமாச பார்த்தாய, பார்த்தன் பொருட்டு தன்னை காண்பித்தருளினான். தன்னை வெளிப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அநேக வக்திர நயனம் எப்படி இருந்தது? அநேக வக்திர நயனம், பலவிதமான முகங்கள். அநேக வக்திர நயனம், பலவிதமான கண்கள். அநேக அத்புத தரிசனம், நிறைய மூஞ்சி இருந்தால் இருந்துட்டு போட்டுமே, நிறைய கண்கள் இருந்தால் இருந்துட்டு போட்டுமேன்னார். அதெல்லாம் ஒன்னொன்றும் பார்க்க 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 ஆசை ஆனந்தமாக இருக்கும். அசோகவனத்தில் இருந்த ராட்சசிகளுக்கு கூட தான் ஏடாகுடமாக கண் இருந்தது, ஏடாகுடமாக மூஞ்சி இருந்ததுன்னா, சிலது சப்ப மூக்காக இருந்தது, சிலது மூக்கு அறுந்து போய் கிடந்தது, சிலது காது அறுந்து போய் கிடந்தது, சிலது மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல வாய் இருந்தது, வாய் இருக்க வேண்டிய இடத்துல கண் இருந்தது. அவ்வளோ விகார ரூபத்தோடு அவள்லாம் இருந்தா. அதெல்லாமா ஒரு எக்ஸாம்பிள். இங்கே அத்புத தரிசனம், கூஸ் பம்ஸ், unimaginable, unexplicable. Somehow Dhritarashtra, I am explaining you. ஏதோ ஒரு விதத்தில் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேடு, அதெல்லாம் சேவிச்சா தான் என்ஜாய் பண்ண முடியும். பார்த்தசாரதி கோவில் சக்கரை பொங்கல் டேஸ்ட் எப்படின்னு கேட்டால் சாப்பிட்டா தான் தெரியும். காஞ்சிபுரம் இட்லி எப்படி இருக்கும் அதை சாப்பிட்டா தான் தெரியும். அழகர் அப்பம் எப்படி இருக்கும் சாப்பிட்டா தான் தெரியும். சொல்லலாமே தவிர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃப்ளேவர்டாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும் அப்படி சொல்லலாம். நீங்கள் கூட என்ன சொல்லலாம், சரவண பவன் இட்லி எப்படி இருக்கும் சார், ஜிகர் தண்டா எப்படி இருக்கும் சார், உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தான். அநேக வக்ர நயனம், அநேக அத்புத தரிசனம், அநேக அத்புத தரிசனம். அத்புதம் அத்புதம் அத்புதம், அநேக அத்புதம். ஒன்று ரெண்டு அத்புதம் இல்லை. வாவ், ஹூ, அப்படின்றாலே ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து இப்போலாம் எக்ஸ்பிரஷன்ஸ் விதவிதமாக காண்பிக்கிறாள் இல்லையோ, அதை சஞ்சயன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். அநேக அத்புத தரிசனம், ஒன்று ரெண்டு அத்புதம் இல்லை, ஒன்று ரெண்டா அத்புதம். அநேக அத்புத தரிசனம், அநேக திவ்யாபரணம். நீ நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ஆன்டிக் வேல்யூ மட்டும் இல்லை, அநேக திவ்யாபரணம், பல பலவே ஆபரணம், பேரும் பல பலவே என்று ஆழ்வார் பாடினார். பல பலவே ஆபரணம். இந்த ஆபரணங்களுடைய அழக விசேஷமாக வர்ணிக்கிறார் கத்தியத்தில் ஸ்ரீபாஷ்யக்காரர். தமத்புதம் பாலகமம் புஜக்ஷணம் சதுர்புஜம் சங்ககரார்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம் மகார்க வைடூரிய
கிரீட குண்டலத்விஷா பரிஷ்வக்த சகஸ்ர குந்தளம் உத்தாம காஞ்சங்கண கங்கணாதிபிகி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷத என்று கிருஷ்ணனை சேவித்த பொழுது வசுதேவர் எப்படியெல்லாம் அந்த திவ்யமான ஆபரணங்களை சேவித்தார்னு பண்றார். ஹார கேயூர கடக நூபுராதி சுஷோபிதம் அத்யுஜ்வல பீதவாசசம் அதிசீதலயா அதிகோமலயா திருஷாமாம் அவலோகயல்தம். அந்த பெருமாள் எப்படி பார்ப்பான், நம்மளை எப்படி கடாட்சிப்பான், எது போல அற்புதமான அந்த திருக்கண்களினாலே நம்மை கடாட்சிப்பான். கண்களாய் நோக்காய் தாமரை கண்களாய் நோக்காய் என்று அந்த கண்களுடைய அழகு பேசப்படுகிறது, திருவாவரணங்களுடைய அழகு பேசப்படுகிறது. புருடன் மணிவரமாக புன்றா மூல பிரகதி மருவாக மான் தண்டாக தருள்மருள்வாள் உரையாக. காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாளை சேவிப்பதற்கு நாம் 24 படிக்கட்டுகள் ஏறி மேலே சென்றோமேனால் அந்த 24 படிக்கட்டுகள் 24 தத்துவங்கள் என்று வர்ணிக்கப்படுகிறது. 24 படிகள் 24 தத்துவங்கள், அஸ்திர பூஷணங்கள்னு பேர் அவைகளுக்கு. அவன் அஸ்திரங்களையும் பூஷணங்களாகத்தான் ஏந்தி இருக்கிறான். அவனுக்கு ஆயுதங்கள் கூட அழகுதான், ஆயுதங்கள் கூட அழகு. தேவப்பெருமாள் சங்கு சக்கரத்தை திருக்கையில் ஏந்தி இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அது மற்ற எந்த பெருமாளுக்கும் அந்த ஸ்டைல் வராது. சினிமாவில் பார்க்குறோம், சில ஹீரோக்கள் அந்த துப்பாக்கி அப்படி ரவுண்டு கட்டி அப்படி டைன் டைன் டமால் டமால் சுடும்போது ஸ்டைல் அப்படின்னு சொல்லி விசிலடிக்கிறான் ரசிகர்கள்லாம். மற்ற ஹீரோக்கள் அதே துப்பாக்கியை ஹேண்டில் பண்ணுறான். பட் இந்த ஹீரோ அந்த துப்பாக்கியை ஹேண்டில் பண்ணும்பொழுது ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்குது. அந்த மாதிரி தேவப்பெருமாள் திருவாழி திருச்சங்க ஏந்திரிப்பது ஒரு ஸ்டைல். என்ன சுவாமி இப்படி ஒரு நீச்சோபமான சொன்ன நினைக்காதீங்கோ, புரியறதுக்காக சொல்கிறேன். அதனால்தான் திருவரங்கத்துக்காரரான திருவரங்கத் அமுதனார் சாதித்தார், காண்டகு தோள் அண்ணல் அப்படின்னாரு. அந்த திருமார்பை நெறித்து கொண்டு கையில் அழகான சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அழகு வரதனுக்குத்தான். ஆயுதங்களையும் பெருமாள் ஆபரணங்களாக ஏந்தி இருக்கிறான். மற்றொன்று, ஆபரணங்களுக்கு அழகு செய்யும் பெருமாள். அது ஒரு அழகு. என்ன அழகு? பாண்டியன் கொண்டைன்னு ஒரு திருவாபரணம் இருக்கு. அந்த பாண்டியன் கொண்ட வீரராகவனுக்கும் பாண்டியன் கொண்டு இருக்கு, காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கும் பாண்டியன் கொண்டு இருக்கு. ஆனால் பாண்டியன் கொண்ட சாட்சி கொண்டால் யார் அழகு? ரங்கநாதனுக்கு பாண்டியன் கொண்ட சாத்தினா அழகு. கொண்டைக்கு அப்பதான் அழகு வரும். ஆபரணங்களுக்கு அழகு செய்யும் பெருமாள். வெங்கடாத்வரி கொண்டைன்னு ஒன்று உண்டு தேவப்பெருமாளுக்கு. தேவப்பெருமாள் தான் வெங்கடாதிரி கொண்டை சாத்திக்கணும். அப்படி சாத்தினாலும் ரொம்ப அழகு. நம்ம திருவேங்கடமுடியான் திருமலையப்பன் ஒரு தொப்பாகாரம்னு தொப்பிஹாரம்னு சொல்லுவான். நல்ல வைரத்தில் இழைக்கப்பட்ட ஒரு தொப்பிஹாரம் திருவேங்கடமுடியான் சாற்றிக்கொள்வான். ரொம்ப அற்புதமான ஒரு ஆபரணம் அது, அந்த தொப்பி மகுட்டம். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆபரணங்கள் ஒவ்வொரு விசேஷம். அதனால் மற்ற பெருமாளுக்கு சாத்தினா அது நன்னாயிலேன்னு அர்த்தம் இல்லை, இது ரசனை. இது ஆனால் பெருமாள் ஆபரணங்களை சாத்தின்றா ஆபரணங்களுக்கு அழகு வருது. கையெல்லாம் ஒல்லி குச்சியாக இருந்துட்டு ஒருத்தர் இந்த கையில் புஜபந்தம்னு அந்த வங்கி போட்டுட்டாரா எப்படி இருக்கும்? இந்த கையெல்லாம் எலும்பு இல்லைன்னா தெரிஞ்சுட்டு நல்லா தங்கத்தில் வளையல் அந்த வைர 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 வளையல் போட்டுட்டாரா காது முழுக்க தொண்டி விழுந்து கிடக்கிறது. அதில் ஒரு வைரத்தோடு போட்டுட்டாரா நல்லா இருக்குமா? அதை போட்டுண்டாலும் போட்டுக்கிறவாளுக்கு ஒரு அழகு உண்டு பண்ணணும், அந்த ஆபரணத்துக்கு அழகு இருக்கணும். அந்த மாதிரி ஆபரணங்கள் எம்பெருமானுடைய திருமேனியில் விளங்குவதினாலே துலங்குவதினாலே அவற்றிற்கு அழகு. அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் அநேக உத்யதாயுதம் அநேக விதமான அப்ராகிருத்தமான ஆபரணங்கள், அப்ராகிருத்தமான ஆயுதங்கள். பிராகிருத்தம்னா செய்கூலி சேதாரம் இவற்றுடன் செய்யக்கூடிய ஆபரணங்கள். அப்ராகிருத்தம்னா பெருமாளுக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. செய்கூலியும் கிடையாது, சேதாரம் கிடையாது. யாருக்கு சேதாரம்? யாருக்கோ அப்படின்றானோ இல்லையோ, அது பெருமாளுக்கு கிடையாது. அதே மாதிரி பெருமாளுடைய ஆயுதங்கள் இருக்குது. சில ஆயுதங்கள்லாம் நுனி கழிண்டு போய் அதுக்கப்புறம் ஷார்ப்னஸ் இல்லாமல் சமயத்தில் சுடணும்னா சொன்னால் ஜாமாய் நிற்கிறது. அப்படி இல்லை. பெருமாள் திருவாழி என்ன, திருச்சங்கை என்ன, கதை என்ன, ஒன் ஷாரங்கதை வாழ் ஆழியான் என்று அது பஞ்சாயுதங்கள் உடையவன் பெருமாள். திவ்யமால்யாம்பரதரம் திவ்யமான மாலைகளை அணிந்தவன். திவ்ய கந்தானுலேபனோ ஃப்ராக்ரன்ஸ் டியோடரண்ட் எல்லாமே திவ்யம்.
சர்வாச்சரியமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். விஸ்வதோமுகன நியூஸ் அர்த்தம், எல்லா திசைகளிலும் தன்னுடைய முகங்கள் உடையவன் என்று பொருள். இந்த 3 ஸ்லோகங்களினாலே சஞ்சயன் பெருமாள் எப்படி அர்ஜுனனுக்கு சேவை சாதித்தார் என்று சாதிக்கிறார். மேலே ஸ்லோகங்களின் அர்த்தங்களை அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சஞ்சய உவாச சஞ்சய உவாச ஏவமுக்த்வா ததோ ராஜன் ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிः மகாயோகேஸ்வரோ ஹரிः தர்ஷயாமாஸ பார்த்தாய தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமேஸ்வரம் பரமம் ரூபமைஸ்வரம் அநேகவக்த்ரநயனம் அநேகவக்த்ரநயனம் அநேகாத்புத தர்சனம் அநேகாத்புத தர்சனம் அநேகதிவ்யாபரணம் அநேகதிவ்யாபரணம் திவ்யாநேகோத்யதாயுதம் திவ்யாநேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சர்யமயம் தேவம் சர்வாச்சர்யமயம் தேவம் அனந்தம் விஸ்வதோமுகம். அனந்தம் விஸ்வதோமுகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். சஞ்சய உவாச ஏவமுக்த்வா ததோ ராஜன் மகாயோகேஸ்வரோ ஹரிः தர்ஷயாமாஸ பார்த்தாய பரமம் ரூபமேஸ்வரம் அநேகவக்த்ரநயனம் அநேகாத்புத தர்சனம் அநேகதிவ்யாபரணம் திவ்யாநேகோத்யதாயுதம் திவ்யமால்யாம்பரதரம் திவ்யகந்தானுலேபனம் சர்வாச்சர்யமயம் தேவமனந்தம் விஸ்வதோமுகம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்பொழுது நாம் எல்லாரும் கேட்கலாம். ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ಮನಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ಮಂತ್ರದ ಫಲವೇಣು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು, ತನು ಶುದ್ಧಿಯಿಲ್ಲದವಗೆ ತೀರ್ಥದ ಫಲವೇಣು, ಮಿಂದಲ್ಲಿ ಫಲವೇಣು,
ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾದಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ಛತ್ರವ ಮಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಗಳ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತರಾಗಿ ನೀವು ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ 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 ರಾಗಿ ತಂದಿರ್ಯಾ. இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्।
अनाथो दनाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।